ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது கிளாஸ் 11 எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.5ஐ 3 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து P ஆஃப் 1, செகண்ட் ஸ்டெப் வந்து P ஆஃப் K, தேர்ட் ஸ்டெப் வந்து P ஆஃப் K+1. இப்போ ஃபஸ்ட் சம்மில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் P ஆஃப் 1 அப்படின்னு போட போகிறேன். P ஆஃப் 1 அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1 போடணும்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல n கியூப் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் 1 போட்டேன் அப்படின்னா நமக்கு 1 கியூப் விச் இஸ் 1 அப்படின்றது கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடில் எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் 1 இன்ட்டு 1 + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 1 இன்ட்டு 1 + 1 வந்து 2 ஆகிடும், டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். 2 கேன்சல் ஆகிடும், 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1. ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு சேம் வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா K போட போகிறோம். ஸோ n கியூபுக்கு பதிலாக K கியூப் அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் எண்ணுக்கு பதிலாக இங்கேயும் K அப்படின்னு போட்டாச்சு. அசியூம் தே ஆர் ட்ரூ. ஸோ P ஆஃப் K வந்து நம்ம அசியூம் பண்ணிக்குவோம், அது வந்து ட்ரூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ P ஆஃப் K+1 போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த P ஆஃப் K டேர்மை எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே இந்த P ஆஃப் K டேர்ம், இந்த P ஆஃப் K டேர்மை அப்படியே மறுபடியும் இங்கே காப்பி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா P ஆஃப் Kக்கு அப்புறம் தான் P ஆஃப் K+1 வரப்போகுது. அதாவது K டேர்முக்கு அப்புறம் தான் K+ டேர்ம் வரப்போகுதுன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஸ்டெப்பில் எழுதின அதே இதை திருப்பி எழுதிட்டு ப்ளஸ் போட்டுட்டு எண்ணுக்கு பதிலாக K+1 போட போகிறேன். இங்கே n கியூப் அப்படின்னு இருக்குது. அப்போ K+1 த ஹோல் கியூப் ஈக்குவல்ஸ் டு, இங்கே எண்ணுக்கு பதிலாக K+1 போடுறேன். செகண்ட் இதில் எண்ணுக்கு பதிலாக K+1 போட்டால் ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஸோ அது 2 ஆகிடும். K+2 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப்லேருந்து வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஸ்டெப்போடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். K இன்ட்டு K+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் K+1 த ஹோல் கியூப். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் காமனாக K+1 த ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். ஸோ நான் K+1 த ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் K² டிவைடட் பை 4 அப்படின்றது வரும். செகண்ட் டேர்மில் K+1 அப்படின்ற டேர்ம் வரும். இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா K+1 த ஹோல் ஸ்கொயர் K² ப்ளஸ் 4K ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ நம்ம கிடச்ச இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா K+1 த ஹோல் ஸ்கொயர் K+2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்றது கிடச்சிரும். இதை ப்ராப்பராக எழுதுனா K+1 K+2 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ செகண்ட் சம் அகெயின் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்டெப்பு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் P ஆஃப் 1 அப்படின்றத போடுவோம். ஸோ P ஆஃப் 1 அப்படின்னு போட்டால் எண்ணுக்கு பதிலாக 1. ஸோ இங்கே 2n - 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணுக்கு பதிலாக 1 போட்டேன்னா 2 இன்ட்டு 1 - 1 த ஹோல் ஸ்கொயர். 2 - 1 வந்து 1, 1 ஸ்கொயர் வில் பிகம் 1. ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வந்து நமக்கு 2 ஆகிடும். 2 - 1 வந்து 1. 2 இன்ட்டு 1 வந்து நமக்கு 2 ஆகிடும். 2 + 1 வந்து நமக்கு 3 டிவைடட் பை 3. 3 கேன்சல் ஆகிடும். 1 இன்ட்டு 1 நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா 1 அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு சைடும் சேமாக இருக்கிறதுனால P ஆஃப் 1 இஸ் ட்ரூ. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணுக்கு பதிலாக K போடுவோம். ஸோ இங்கே எண்ணுக்கு பதிலாக K அண்ட் எண்ணுக்கு பதிலாக K போட்டு ஒரு ஈக்குவேஷன் போட்டு அசியூம் P ஆஃப் K இஸ் ட்ரூ. ஸோ நான் P ஆஃப் K வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்து இப்போ P ஆஃப் K+1 ஆல்ரெடி சொன்ன மாதிரி K டேர்முக்கு அப்புறம் தான் K+ டேர்ம் வரும் அப்படின்றதுனால இந்த P ஆஃப் K ஈக்குவேஷன் எடுத்து மறுபடியும் நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு எண்ணுக்கு பதிலாக K+1 அப்படின்னு போட போகிறோம். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக K+1 அப்படின்றத போட போகிறேன். 2 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக K+1 அப்படின்றத போட்டு -1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக K+1 அப்படின்றத போட்டால் K+1 2 இன்ட்டு K+1 -1 2 இன்ட்டு K+1 +1 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேவெல்லாம் எடுத்து நம்ம உள்ளே மல்லே பண்ணணும்.
ஸோ இந்த 2 எல்லாம் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 2k minus 1 the whole square ப்ளஸ் இந்த 2 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2k ப்ளஸ் 2 அப்படின்றது கிடச்சிரும். ஆல்ரெடி அங்கே -1 அப்படின்னு இருக்கிறதுனால 2k ப்ளஸ் 1 the whole square அப்படின்றது கிடச்சிரும் ஈக்குவல்ஸ் டு k ப்ளஸ் 1. இந்த 2 எடுத்து அகெயின் உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2k ப்ளஸ் 2 அப்படின்றது வரும். 2 minus 1 வந்து 1. ஸோ 2k ப்ளஸ் 1 அப்படின்றது கிடச்சிரும். இங்கே 2 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2k ப்ளஸ் 2 அப்படின்றது வரும், which will become 2k ப்ளஸ் 3. இங்கே டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ இங்கேயும் டிவைடட் பை 3 போட்டுக்கலாம், இங்கேயும் டிவைடட் பை 3 அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த டேர்ம் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷனுடைய டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் k இன்ட்டு 2k minus 1 2k plus 1 divided by 3 plus 2k plus 1 the whole square. இங்கேருந்து 2k plus 1 காமனாக வெளியே எடுத்தா 2k plus 1 காமனாக வெளியே எடுத்தா ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் k into 2k minus 1 divided by 3. செகண்ட் டேர்மில் ஒரு 2k plus 1 ரிமைனிங்காக வரும். இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 2k plus 1 k எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2k ஸ்கொயர் மைனஸ் k. எல்சிஎம் எடுத்தால் ப்ளஸ் 3 எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6k ப்ளஸ் 3 அப்படின்னு வரும் டிவைடட் பை 3. இப்போது இந்த k மைனஸ் கேவும் ப்ளஸ் 6kவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2k ப்ளஸ் 1 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3 டிவைடட் பை 3. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2k ப்ளஸ் 1 உள்ள அதை ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் 2k ப்ளஸ் 1 2k ப்ளஸ் 3 டிவைடட் பை 3. இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ p ஆஃப் k ப்ளஸ் 1 நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்து தேர்ட் சம்மில் ப்ரூவ் தட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நான் ஜீரோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜீரோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் என்ன தெரியும் 2, அடுத்து என்ன தெரியும் 4, அடுத்து என்ன தெரியும் 6, அப்புறம் என்ன தெரியும் 8 டாட். இது எல்லாமே 2 டேபிள்ஸில் அதாவது 2ல் போகிற மாதிரி நம்பர்ஸாக இருக்கிறதுனால ஜென்ரலாக 2n அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல்ஸ் டுக்கு அப்புறம் என்ன வரும்ன்றது அவங்களே கொடுத்துருக்குறாங்க n ஸ்கொயர் ப்ளஸ் n. ஸோ நம்ம n ஸ்கொயர் ப்ளஸ் n அப்படின்றத போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே p ஆஃப் 1 போட போகிறேன். p ஆஃப் 1 அப்படின்னா n-க்கு பதிலாக 1 போடணும். ஸோ இந்த 2nல் n-க்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா 2 into 1 which will become 2. இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் n-ல் n-க்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 which is also 2. ஸோ 2 சேமாக வந்துருச்சு. அப்போ p ஆஃப் 1 is true. அடுத்து நம்ம n-க்கு பதிலாக k போட போகிறோம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக k போட்டாச்சு, n-க்கு பதிலாக k போட்டாச்சு, n-க்கு பதிலாக k போட்டாச்சு. இப்போ அடுத்து p ஆஃப் k ப்ளஸ் 1. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேக்கு அப்புறம் தான் k ப்ளஸ் 1 டேர்ம் வரும் அப்படின்றதுனால இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து மறுபடியும் எழுதிட்டு ப்ளஸ் n-க்கு பதிலாக k ப்ளஸ் 1 போடணும். அப்போ 2 into k ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் n-க்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டேன் அப்படின்னா k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1 அப்படின்றது கிடச்சிரும். இப்போது இங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 2 + 4 + 6 டாட் 2k ப்ளஸ் இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into k ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு இங்கேருந்து காமனாக என்னால் k ப்ளஸ் 1 வெளியெடுக்க முடியும். ஸோ நான் k ப்ளஸ் 1 வெளியெடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ரைட். ஸோ 2 + 4 + 6 டாட் 2k ப்ளஸ் 2k ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு k ப்ளஸ் 1. இந்த 1 + 1 வந்து 2 ஆகிடும், which will become k ப்ளஸ் 2. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு செகண்ட் ஸ்டெப்லேருந்து எடுத்த வேல்யூஸ். இந்த செகண்ட் ஸ்டெப்போடைய வேல்யூ வந்து k ஸ்கொயர் ப்ளஸ் k அப்படின்றது. ஸோ k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் வந்து நமக்கு 2k ப்ளஸ் 2 அப்படின்றது வருது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம், k ப்ளஸ் 2k ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது k ஸ்கொயர்
ப்ளஸ் 3k ப்ளஸ் 2 அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 அப்படின்றது கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த சம்மையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃபோர்த் சம்மில் அகெயின் p ஆஃப் 1 போட போகிறோம். p ஆஃப் 1 போடும்போது 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 அப்படின்னு வருது. 1 ப்ளஸ் 1 வந்து 2. ஸோ 1 இன்ட்டு 2 will become 2. ரைட் ஹேண்ட் சைடில் என்னுக்கு பதிலாக 1 போட்டால் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 நமக்கு 2 ஆகிடும். 1 ப்ளஸ் 2 வந்து 3 ஆகிடும். டிவைட் பை 3. 3 கேன்சல் ஆகிடும். 1 இன்ட்டு 2 வந்து 2. ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ p ஆஃப் 1 வந்து ட்ரூ தான். அடுத்து எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா k போடுவோம். ஸோ எண்ணுக்கு பதிலாக கேவும் போட்டாச்சு. இப்போ p ஆஃப் k ப்ளஸ் 1 போடும்போது அகெயின் இந்த p ஆஃப் k டேர்ம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து மறுபடியும் எழுதிட்டு ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போடணும். இங்கே எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போடுறேன். எண்ணுக்கு பதிலாக இந்த டேர்மில் k ப்ளஸ் 1 நான் போட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது, விச் வில் பிகம் k ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டால் இங்கே n இருக்குது. ஸோ எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போடுறேன். அடுத்து n ப்ளஸ் 1 இருக்குது. எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டேன் அப்படின்னா இட் வில் பிகம் k ப்ளஸ் 2. அடுத்து n ப்ளஸ் 2ன்னு இருக்குது. நான் எண்ணுக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டேன் அப்படின்னா இட் வில் பிகம் k ப்ளஸ் 3 டிவைட் பை 3. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் டேர்முடைய வேல்யூ. செகண்ட் டேர்முடைய வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும், k இன்ட்டு k ப்ளஸ் 1 டிவைட் பை 3. அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். k இன்ட்டு k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 டிவைட் பை 3 ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 அப்படின்றத போட்டுக்கலாம். இங்கேருந்து காமனாக இந்த k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 ரெண்டு டேர்ம்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ நான் k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 வெளியே எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் நமக்கு k பை 3 அப்படின்னு இருக்கும். செகண்ட் டேர்மில் ரிமைனிங் எதுவுமே இருக்காது. ஸோ 1 அப்படின்றத போட்டுக்கலாம். இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தால் k ப்ளஸ் 1 k ப்ளஸ் 2 k ப்ளஸ் 3 டிவைட் பை 3. அதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடாகவும் இருக்குது. ஸோ நமக்கு p ஆஃப் k ப்ளஸ் 1 ட்ரூன்னு ஆயிடுச்சு. ஃபிஃப்த்து சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சு என்ன அப்படின்னா நமக்கு p ஆஃப் 1 அப்படின்னு போட முடியாது. ஏன்னா கொஷினில் n இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p ஆஃப் 1 போட முடியாது, நம்ம p ஆஃப் 2 அப்படின்றத போடணும். ஸோ இங்கே n-க்கு பதிலாக நம்ம 2 அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 மைனஸ் 1 டிவைட் பை 4 விச் இஸ் 3 பை 4. இங்கே n-க்கு பதிலாக 2 அப்படின்றத போட்டோம் அப்படின்னா 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு 2. 2 ப்ளஸ் 1 வந்து 3 டிவைட் பை 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு p ஆஃப் 2 வந்து ட்ரூ தான். அடுத்து n-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம், k எழுதுவோம். ஸோ k எழுதி ஒரு ஈக்குவேஷன் வச்சாச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் p ஆஃப் k ப்ளஸ் 1 எழுதுறதுக்கு முன்னாடி அகெயின் இந்த p ஆஃப் k டேர்ம் எடுத்து எழுதணும். ஸோ இந்த p ஆஃப் k டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. எல்லா சம்லேயும் நம்ம இங்கே ப்ளஸ் அப்படின்றத போடுவோம். ஆனால் இந்த சம்மில் ப்ளஸ்ஸு போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எங்கேயுமே ப்ளஸ் இல்லை, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நீங்களும் மல்டிப்ளிகேஷன் போடணும், அதாவது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு n-க்கு பதிலாக k ப்ளஸ் 1 அப்படின்றத போடலாம். ஸோ 1 மைனஸ் 1 டிவைட் பை k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல நான் n-க்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டேன்னா ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் 1 இருக்குது, விச் வில் பிகம் k ப்ளஸ் 2 டிவைட் பை கீழே n-க்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டால் 2k ப்ளஸ் 2 அப்படின்றது கிடச்சிரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து செகண்ட் டேர்முடைய வேல்யூ. ஸோ செகண்ட் டேர்முடைய வேல்யூ k ப்ளஸ் 1 டிவைட் பை 2k அப்படின்னு இருக்குது. ஸோ k ப்ளஸ் 1 டிவைட் பை 2k இன்ட்டு அந்த டேர்ம் 1 மைனஸ் 1 டிவைட் பை k ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்சிஎம் எடுங்க, k ப்ளஸ் 1 டிவைட் பை 2k into k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square. k plus 1 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் மேலே இருக்கிறத a plus b the whole squareல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்றது வரும். டினாமினேட்டரில் நமக்கு 2k k ப்ளஸ் 1 அப்படின்றது கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் நமக்கு கேன்சல் ஆகிட்டு
நியூமரேட்டரில் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k டிவைடட் பை 2k இன்ட்டு கே ப்ளஸ் 1 அப்படின்றது இருக்குது. இப்போ நியூமரேட்டர்லேருந்து காமனாக கேவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 2k இன்ட்டு கே ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். கேவும் கேவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1. இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 2k ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெளியே இருக்கிற 2 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 2k ப்ளஸ் 2ன்றது கிடச்சிரும். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூ தான். அடுத்து சிக்ஸ்த்து சம்லையுமே வந்து நம்ம பி ஆஃப் 1 அப்படின்னு போட முடியாது. ஏன் பி ஆஃப் 1 போட முடியாது அப்படின்னா இந்த இடத்துல கொஷினில் n is greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பி ஆஃப் 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நான் இங்கே எண்ணுக்கு பதிலாக 2 போடுறேன். எண்ணுக்கு பதிலாக நான் 2 போட்டேன் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 + 2 + 3 டாட் நான் எண்ணுக்கு பதிலாக இப்போ நான் இங்கே 2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? ஆல்ரெடி இது 2வை தாண்டி 3யை தாண்டி டாட்னு போட்டு திருப்பி இது 2k வருது அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா மேத்தமேட்டிக்கலி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 2 போடுறேன் அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷன் இந்த கடைசி டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை நான் 2வோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன் நான் 2வோட ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, டாட் போட்டு மறுபடியும் நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 3 4 5 6லாம் தாண்டி மறுபடியும் 2 வருதுன்றதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் நம்பர்ஸ் அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த சம்மில் எண்ணுக்கு பதிலாக நான் 2 போடுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட போது இங்கே இதை 2வோட ஸ்டாப் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ நான் இங்கே 2வோட இந்த ஈக்குவேஷனை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 + 2 அப்படின்னு போட்டுருணும். ஏன் டாட் போட்டு போடுறது இல்லை அப்படின்னா 2 முடிஞ்சு 3 முடிஞ்சு கடைசியில் மறுபடியும் 2 வருதுன்றது வந்து மேத்தமெட்டிக்கலி ராங். அதனால் 2வோட ஸ்டாப் பண்ணியாச்சு. 1 டிவைடட் பை 3 அப்படின்றது வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எண்ணுக்கு பதிலாக நான் 2 போட்டேன் அப்படின்னா 2 - 1 டிவைடட் பை 2 + 1. 2 - 1 வந்து 1, 2 + 1 வந்து 3, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ பி ஆஃப் 2வும் ட்ரூ தான். பி ஆஃப் கே வந்து நம்ம எண்ணுக்கு பதிலாக கே போடுவோம். ஸோ எண்ணுக்கு பதிலாக கேவும் போட்டாச்சு. தேர்டு ஸ்டெப்பில் வந்து பி ஆஃப் கே ப்ளஸ் 1 எழுதுவோம். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் பி ஆஃப் கேவை அப்படியே எழுதிட்டு 1 டிவைடட் பை 1 + 2 + 3 டாட் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 அப்படின்றத போடுவோம். ஈக்குவல்ஸ் டு எண்ணுக்கு பதிலாக நான் நியூமரேட்டரில் கே ப்ளஸ் 1 போட்டேன்னா +1ம் -1ம் கேன்சல் ஆகி மேலே கே அப்படின்றது வந்துடும். டிவைடட் பை இங்கே எண்ணுக்கு பதிலாக கே போட்டேன் அப்படின்னா கே ப்ளஸ் 1 போட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ கே ப்ளஸ் 2 அப்படின்றது கிடச்சிரும். இப்போது இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும், இதில் வந்து இது வரைக்கும் இருக்கிறது நமக்கு செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்முடைய வேல்யூ நமக்கு தெரியும் கே - 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1. அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கே - 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 + 2 + 3 டாட் கே ப்ளஸ் 1 அப்படின்றது வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1 + 2 + 3 டாட் கே ப்ளஸ் 1 டினாமினேட்டரில் இப்படி டாட்ஸ் இருக்கிறனால எனக்கு எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் டஃபர் ஆகுதுன்றதுனால நான் ஒரு ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ணுறேன். 1 + 2 + 3 டாட் அப் டு n. இது ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்போம். இதோடைய ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2. n × n + 1 டிவைடட் பை 2 அப்படின்றது. இங்கே எண்ணுக்கு நேராக நமக்கு கொஷினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 அப்படின்றது இருக்குது. ஸோ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 அப்படின்றத போடலாம். இப்போ பாருங்கள், கே - 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை இங்கே எண்ணுக்கு நேராக இந்த இடத்துல கே ப்ளஸ் 1 இருக்கிறதுனால 1 மினிட் இங்கே நமக்கு ஈக்குவல் டு வராது, ப்ளஸ் வரும். ஸோ 1 டிவைடட் பை எண்ணுக்கு நேராக கே ப்ளஸ் 1 இருக்குது அப்படின்றதுனால இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம கே ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த எண்ணுக்கு பதிலாக நான் கே ப்ளஸ் 1 போட்டேன் அப்படின்னா இட் வில் பிகம் கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 2. இந்த 2வை மேலே ஏற்றிடுங்க. கே - 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1. இந்த 2வை மேலே ஏற்றணும் அப்படின்னா 2 டிவைடட் பை
கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் டூ அப்படின்றது கிடச்சிரும். டினாமினேட்டரில் காமனாக கே ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ அந்த கே ப்ளஸ் ஒன்னை வெளியே எடுத்தேன் அப்படின்னா நியூமரேட்டரில் கே மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை கே ப்ளஸ் டூ அப்படின்றது கிடச்சிரும். இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா இந்த கே ப்ளஸ் டூ மேலே போய்டும் இல்லையா, 1 டிவைட் பை கே ப்ளஸ் ஒன், கே மைனஸ் ஒன், கே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ டிவைட் பை கே ப்ளஸ் டூ அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மல்டிலே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உள்ளே மல்டிலே பண்ணால் 1 டிவைட் பை கே ப்ளஸ் ஒன், நம்ம மல்டிலே பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் டூ ப்ளஸ் டூ டிவைட் பை கே ப்ளஸ் டூ. இந்த ப்ளஸ் டூவும் மைனஸ் டூவும் கேன்சல் ஆகி நியூமரேட்டரில் கே ஸ்கொயர் டிவைட் பை கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் டூ அப்படின்றது கிடைக்கும். நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் மாதிரி இல்லை. ஸோ அந்த ஈக்குவேஷன் மாதிரி இல்லை அப்படின்னும்போது நியூமரேட்டர்லேருந்து காமனாக நம்ம எதை வெளியெடுக்கலாம் அப்படின்னா கேவை வெளியெடுக்கலாம். ஸோ நான் கேவை வெளியெடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் கே ப்ளஸ் ஒன் டிவைட் பை கே ப்ளஸ் ஒன், கே ப்ளஸ் டூ அப்படின்றத போட்டுக்கலாம். கே ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆச்சுன்னா கே டிவைட் பை கே ப்ளஸ் டூ அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு கே டிவைட் பை கே ப்ளஸ் டூ தான் இருக்குது. ஸோ நமக்கு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்றும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி சேமாக வரல அப்படின்னா நியூமரேட்டரில் காமனாக இருக்கிறத வெளியே எடுத்து பாருங்கள். வெளியே எடுத்ததுக்கப்புறம் கே ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகி ரைட் ஹேண்ட் சைட் சேமாக வந்துருச்சு. ஸோ செவன்த் கொஷினில் நான் எண்ணுக்கு பதிலாக 1 போடலாம் அப்படின்னா போடலாம். ஏன் அப்படின்னா அவங்க எனி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிபர்ட்டி எனக்கு இருக்குது பி ஆஃப் 1 போடுறதுக்கு. ஸோ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டேன்னா 1 டிவைட் பை 1 இன்ட்டு 1 + 1 வந்து நமக்கு 2 ஆகிடும், 1 + 2 வந்து நமக்கு 3 ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் 1/6 அப்படின்றது வருது. ரைட் ஹேண்ட் சைடில் எண்ணுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா 1 இன்ட்டு 1 + 3 வந்து நமக்கு 4 ஆகிடும், டிவைட் பை 4. எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் நமக்கு 2 ஆகிடுது, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் நமக்கு 3 ஆகிடுது. 4 கேன்சல் ஆகி 1/6 அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து எண்ணுக்கு பதிலாக கே போடுவோம். எண்ணுக்கு பதிலாக கே போட்டு அசியூம் தே ஆர் ஈக்குவல் அப்படின்றதையும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அசியூம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போடுவோம். கே ப்ளஸ் ஒன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செகண்ட் டேர்மையும் எடுத்து எழுதிட்டு இப்போ எண்ணுக்கு பதிலாக நான் கே ப்ளஸ் ஒன் போட்டேன் அப்படின்னா 1 டிவைட் பை எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போடுறேன். அடுத்த டேர்மில் n + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டேன் அப்படின்னா கே ப்ளஸ் 2 ஆகிடும். அடுத்த டேர்ம் கே ப்ளஸ் 3 ஆகிடும். ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடில் எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டேன் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன். அடுத்த டேர்ம் n + 3 அப்படின்னு இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டேன் அப்படின்னா இட் வில் பிகம் கே ப்ளஸ் 4 டிவைட் பை 4 இன்ட்டு டினாமினேட்டரில் n + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ n + 1 இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நான் இப்போ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் போட்டேன் அப்படின்னா டினாமினேட்டரில் கே ப்ளஸ் 2 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ கே ப்ளஸ் 2, n + 2 இருக்குது, அதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா கே ப்ளஸ் 3 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால அதோட ரைட் ஹேண்ட் சைடு கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 டிவைட் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2 அப்படின்றது வந்துடும். ப்ளஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2, கே ப்ளஸ் 3 போட்டுக்கலாம். டினாமினேட்டரில் கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2 காமனாக இருக்கிறதுனால 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா இந்த டேர்ம் நியூமரேட்டர் என்ன ஆகிடும், 4 இன்ட்டு கே ப்ளஸ் 3, சாரி நியூமரேட்டர் வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 டிவைட் பை 4 ப்ளஸ் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 3 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 1 டிவைட் பை கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2, கே இன்ட்டு கே ப்ளஸ் 3, கே ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 டிவைட் பை 4 இன்ட்டு
k + 3 அப்படின்றது கிடச்சிரும். இப்போது நியூமரேட்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1/k + 1 k + 2 நியூமரேட்டர்ஸ் நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த k × k × k இந்த மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் k + 1² × k + 4 அப்படின்றது வரும் / 4 × k + 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த k + 1 k + 1 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் k + 4 / k + 2 4 × k + 3 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ ஒரு k + 1 ஒரு k + 1 தான் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் ஒரு k + 1 இருக்குது. ஸோ நியூமரேட்டில் அதை போட்டுக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. அடுத்து 8th சம். 8th சம்மில் நான் P(1) அதாவது n-க்கு பதிலாக 1 போடலாம். பிகாஸ் அவங்க எனி நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n-க்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா 1/3 × 1 - 1 3 × 1 + 2 = 1/6 × 1 + 4 அப்படின்னு வரும். 1/, இது மொத்தமாக நமக்கு 2 ஆகிடும். 3 + 2 வந்து நமக்கு 5 ஆகிடும். 1/6 + 4 வந்து நமக்கு 10 ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 1/10 ரைட் ஹேண்ட் சைடும் 1/10. ஸோ P(1) வந்து நமக்கு ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ அடுத்து n-க்கு பதிலாக k போட்டு அசியூம் தே ஆர் ஈக்குவல். இப்போ அடுத்து n-க்கு பதிலாக k + 1 போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம தெரியும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அடுத்து நம்ம n-க்கு பதிலாக k + 1 அப்படின்றத போடுவோம். ஸோ n-க்கு பதிலாக k + 1 போடும்போது இங்கே 3k + 3 ஆகிடும் -1. அடுத்து 3k + 3 ஆகிடும் +2 = ரைட் ஹேண்ட் சைடில் n-க்கு பதிலாக k + 1 போட்டால் நியூமரேட்டரில் k + 1 டினாமினேட்டரில் 6 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6k + 6 அப்படின்னு வரும். which will become 6k + 10. இப்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்து செகண்ட் ஸ்டெப்லேருந்து எடுத்தது. இதுலேருந்து இது வரைக்கும் நான் செகண்ட் ஸ்டெப்லேருந்து எடுத்தது அப்படின்றதுனால அதை அப்படியே போட்டுக்கலாம். k / 6k + 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 1/3k + 2 3k + 5 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இருக்கிறதுக்கு வெளியே இல்லை. இப்போ இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம்லேயும் காமனாக இருக்கிற எதுவுமே இல்லாதனால இங்கே பார்க்கும்போது எனக்கு 2 காமனாக எடுக்க முடியும் அப்படின்றது தெரியுது. ஸோ நான் இங்கேருந்து 2 காமனாக எடுக்கிறேன். நான் 2 காமனாக எடுத்தேன் அப்படின்னா 3k + 2 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/3k + 2 3k + 5. காமனாக இங்கேருந்து 3k + 2 வெளியிடுங்க. k/2 நான் 3k + 2 வெளியெடுத்தேன் அப்படின்னா 1/3k + 2 வெளியெடுத்தேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது k/2 ப்ளஸ் 1/3k + 5 அப்படின்றது வரும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 1/3k + 2 எல்சிஎம் எடுங்க. 3k² + 5k + 2 டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 6k + 10 அப்படின்றது. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் k + 1 3k + 2 / 6k + 10. இந்த 3k + 2 3k + 2 கேன்சல் ஆகி நமக்கு கிடைக்கிறது k + 1 / 6k + 10. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டு p of k + 1 வந்து ட்ரூ தான். 9th சம். 9th சம்மில் இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ p(1) போடலாம். ஸோ நான் p(1) போட்டேன் அப்படின்னா n-க்கு பதிலாக 1 போடணும். ஸோ n-க்கு பதிலாக 1 போடும்போது 1 × 1 செகண்ட். ஸோ n-க்கு பதிலாக 1 போடும்போது 1 × 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ 1 × 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். ஸோ 1 × 1 will become 1. ரைட் ஹேண்ட் சைடில் n + 1 ஃபேக்டோரியல் -1 அப்படின்னு இருக்குது.
எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் 1 + 1 2 ஆகிடும். ஸோ 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. 2 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 1 அப்படின்னு எழுதலாம் மைனஸ் 1. 2 × 1 வந்து 2, 2 - 1 வந்து நமக்கு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அப்போ P ஆஃப் 1 வந்து நமக்கு ட்ரூ தான். இப்போ அடுத்து நம்ம P ஆஃப் K. P ஆஃப் K அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக K அப்படின்னு போடுவோம். ஸோ 1 × 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் K × K ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு K + 1 த ஹோல் ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம். P ஆஃப் Kவை வந்து நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்து P ஆஃப் K + 1. ஆல்ரெடி சொன்ன மாதிரி P ஆஃப் K ஸ்டெப்பை அப்படியே நம்ம காப்பி பண்ணி எழுதணும். 1 × 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 × 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 × 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் K × K ஃபேக்டோரியல். அதாவது செகண்ட் ஸ்டெப் அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இப்போ நம்ம கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? K + 1. அப்போ நம்ம இங்கே K + 1 × K + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம் ஈக்குவல்ஸ் டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் n + 1 ஃபேக்டோரியல் -1 இருக்குது. ஸோ இங்கே நான் -1 விட்டேன். ஸோ -1 போட்டுக்கோங்க. இங்கே எண்ணுக்கு பதிலாக K + 1 நம்ம போடும்போது இட் வில் பிகம் K + 2 ஃபேக்டோரியல் -1. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா K + 1 ஃபேக்டோரியல் -1 ப்ளஸ் K + 1 இன்ட்டு K + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம்லேயும் காமனாக எனக்கு இந்த K + 1 ஃபேக்டோரியல் அப்படின்றது இருக்குது. ஸோ ரெண்டு டேர்மில் இருந்துமே நான் K + 1 ஃபேக்டோரியலை வெளியே எடுக்கிறேன். இங்கேருந்து K + 1 ஃபேக்டோரியல் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் செகண்ட்லேருந்து நான் K + 1 ஃபேக்டோரியல் எடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் வந்து K + 1 அப்படின்றது வரும். வெளியே ஒரு -1 இருக்குது. ஸோ K + 1 ஃபேக்டோரியல் K + 2 -1 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். 2 ஃபேக்டோரியல் × 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நான் ஜென்ரலாக 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடலாம். 4 ஃபேக்டோரியல் × 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடலாம். அதாவது தொடர்ந்து வரக்கூடிய 2 நம்பர்ஸ் இருந்து சின்ன நம்பருக்கு ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய நம்பருக்கு ஃபேக்டோரியல்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ஃபேக்டோரியல்ஸோடைய ஃபார்மு. அப்போ 6 ஃபேக்டோரியல் × 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை டேரெக்டாக என்னென்னு போட்டுக்கலாம், 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுக்கலாம். அது மாதிரி தான் K + 1 ஃபேக்டோரியல் K + 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை யார் பெரிய நம்பரு? K + 2. அப்போ இதை நான் K + 2 ஃபேக்டோரியல் -1 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.4ல் 9 சம்ஸ் பார்த்துருக்கோம். மீதி 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.